மகாநதி எபிசோட்ல நாளைக்கு என்ன ஆக போகுதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிவின் வேற யமுனா இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு குமரனுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க. குமரன் வந்து இங்க நடந்த மொத்த சம்பவத்தையும் சொல்றாங்க. இது கேட்டு பதறி அடிச்சு நிவின் வந்து ஸ்பாட்டுக்கு வரும்போது குமரன் சாரதா எல்லாம் வந்து திங்ஸ் பேக் பண்ணி கொடைக்கானல் போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. நிவின் வேற குமரா எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க ஏதோ தப்பா நினைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குமரன் வந்துட்டு நிவின் கொஞ்ச நேரம் பொறுமையாரு, நான் வந்து இதெல்லாம் பேக் பண்ணிட்டு உன்கிட்ட வந்து பேசுறேன்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ரீலோகேட் பண்றதுக்கு வண்டியும் வருது, ஃபேமிலியும் வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. விஜய் இதெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி திருப்பி காவேரியை பார்க்கணுன்றதுக்காக வராங்க. ஆனா குமரன் வந்து அலோவ் பண்ணாம நில்லுங்க, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, இதுக்கு மேல நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்ட்டு அடிக்கடி சண்டையே நடக்குது. எவ்வளவோ தடுக்க பாக்குறாங்க, ஆனா இது எதுக்குமே வேலைக்கு ஆகல. குமரனும் விஜயும் வந்து சண்டை போடுறாங்க. இந்த சண்டையில வந்துட்டு விஜய்க்கு பலமா தலையில அடிபடுது. விஜய் ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்து தாத்தா பாட்டி எல்லாம் டென்ஷன் ஆகி விஜய் தூக்கி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து காவேரி வந்து போதும் கொஞ்சம் நிறுத்துங்க, இதுக்கு மேல நான் உங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டேன்ட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. அங்க விஜய்க்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு விஜய்க்கு ஒரு விதம் கான்சியஸ் வருது. இப்போ காவேரி வேற பதறிடுச்சு ஹாஸ்பிட்டல் வந்து விஜய் பாக்குறாங்க. விஜய் பார்த்த உடனே காவேரி வந்து ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. டாக்டர் வேற காவேரி செக் பண்ணி பார்க்கும்போது காவேரி பிரெக்னென்ட் தெரியுது. விஜயால ஹாப்பினஸ் தாங்க முடியல. அதுக்குள்ள காவேரி ஃபேமிலியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. விஜய் வந்துட்டு காவேரி ஃபேமிலிட்டையும் எல்லாட்டையும் இங்க பாருங்க, இனிமே எந்த சக்தியாலையும் என்னையும் காவேரியும் பிரிக்கவே முடியாது. காவேரியை பத்தி லூசு, நான் உங்ககிட்ட சும்மா விளையாடினேன், நம்ம ஆனிவர்சரிக்கு கொடைக்கானல் ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தேன், ஆனா நீ வந்து எனக்கு அதை விட பெரிய சர்ப்ரைஸ் இப்ப கொடுத்துருக்கேன், லவ் யூ சோ மச் சொல்லி ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல சாரதா இந்த நியூஸ்க்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.